வணக்கம். டைம் வந்து ஒரு 9:10 ஆகுது. வால்டிங்ஸ்னால மார்க்கெட்லாம் ஃபால் ஆகுது. இந்த நேரத்தில் ட்ரேட் ரன் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ட்ரேட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகே, நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஒரு 9 o'clock மேலே வந்துடும் நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் வந்து இன்னும் வெப்சைட் அப் ஆகலை. ஸோ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வரதுக்கான நாள். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுனில் தான் போக தெரிஞ்சு போச்சு. பட்டு இப்போ என்ன பிரச்சனைனா ட்ரேட் ரன் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம வந்து மேனுவலாக பண்ணோம். மேனுவலாக பண்ணும்போது இமோஷ்னல் ட்ரேட்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நம்மளோட பேலன்ஸ் செக் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் ட்ரேட் ரன் இப்படி தான் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை உள்ள. ஸோ நான் சிஸ்டம் செட் பண்ணி வைக்கிறேன். மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியுதா நம்ம பார்ப்போம். இன்றைக்கி முடிஞ்சால் நம்ம மேனுவலாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவோம். என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 500 பாயிண்ட் மார்க்கெட் டவுனு. ஸோ அப்படி டவுனில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரே சைடில் தான் மார்க்கெட் போகும். ஏன்னா ப்ரீ மார்க்கெட்லேயே ஒரு % டவுனுன்னும் போது அது மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதோட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:15 மேலே பெருசாக இன்னொரு ஃபால் நடக்கும். அந்த ஃபால் வந்து த்ரூஅவுட் த டே கண்டினியூ ஆகுதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ முடிஞ்சால் நான் மேனுவலாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். வீடியோவில் அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ April 15th சொன்ன மாதிரி இன்னும் வந்து ட்ரேட் ரன் வந்து ரன்னாக ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்குறோம். 1,05,191 இதுதான் வந்து நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 39.40 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ப்ராஃபிட் போயின்னு இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ ட்ரேட் ரன் ஒர்க் ஆகாததுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. மேனுவலாக வந்து ட்ரேட் பண்ண முடியும், உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் ப்ரைஸை கரெக்டாக. ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களால் மேனுவலாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னென்ன ஆர்டர் போடுறேன்றத நம்ம வந்து நான் ப்ராட்காஸ்ட் மூலிமா நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட் மாதிரி வந்துடும். ஸோ பார்ப்போம் தொடர்ந்து எப்படி போகுது. இன்றைக்கி டைம் வந்து ஒரு 2:30 ஆகுது. நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 1,800 வந்து வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மேனுவல் ட்ரேடிங் தான். இது பார்த்திங்கன்னா ட்ரேட் ரன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ பார்ப்போம் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்னு. டைம் வந்து 4 o'clock. பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3,700 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நம்ம மேனுவல் தான் ட்ரேட் பண்ணோம். அதனால் ட்ரேட் ரன் இது வந்து காமிக்காது. ஸோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4,600 ப்ராஃபிட்டில் இருந்தோம் ட்ரேட் ரனில். இன்றைக்கி ஒரு 3,700 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு ட்ரேடில் பார்க்கலாம். தேங்க்யூ.